சரி, இப்போ பாஜக வந்து நிறைய முன்ன விட இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி பாஜக வந்து ஓட்டு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இந்த கேம்பெயின்ல நிறைய பார்த்துருப்போம். நிறைய பேர் இப்போ அண்ணாமலை சார்லேருந்து நிறைய பேர் களப்பணி தொடர்ந்து ஆட்சிட்டே வர்றாங்க. ஆனாலும் தமிழகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைய நிலவரப்படி திமுக வந்து 40ன்றதுல இருக்காங்க. ஸோ பாஜக அந்த இடத்துல இல்லைன்ற ஒரு குறை உங்களுக்கு இருக்குதா சார்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பிஜேபியிலிருந்து முன்னணி தலைவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அதை விட மகிழ்ச்சி வேறு இருக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸ் அவர்கள் உள்ளடங்கிய கூட்டணி தான் இருக்க முடியும். 3வது வர முடியாது அப்படிங்கிற ஒரு மாயை இருந்தது. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் அந்த மாயை இட் இஸ் பஞ்சர்டு. அதனால் 2026இல் பிஜேபி தலைமையில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைகிறதுக்கான ஒரு அடித்தளம் ஃபவுண்டேஷன் இந்த எலெக்ஷன் போட்டிருக்கு. இப்போ தொடர்ந்து நம்ம பாஜக நம்ம தேர்தல் பரப்புரை இருந்துட்டு நான் முன்னாடி சொன்னார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தேர்தல் பார்க்கணும்னா பிரதமரும் நிறைய முறை வந்து தமிழகம் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் அண்ணாமலை சார் வந்து எண்மணி யாத்திரை நிறைய பயணம் போய் நிறைய மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கோம், சாதனைகளாக சொல்லியிருக்கோம். ஆனாலும் அந்த பாஜக அந்த இடத்த இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலன்ற மாதிரி உங்களுக்கு எது தோணுதா? இது வந்து எதுக்கான அடித்தளம் அடுத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயம் அரசியலில் வந்து என்றைக்குமே 100% சக்சீட் ஆகிட்டோம், இனிமேல் நமக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை எப்போவும் இருக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 26க்கு இது ஒரு நல்ல அடித்தளம். ஆனால் நாம் மேலும் அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன காலையில் சொல்லணும்னு சொல்லிங்க, புதிய பாஜக வந்து ஓட்டு சதவீதம் வந்து இப்போ இந்த டோட்டல் எலெக்ஷன்லேயே மாறி இருக்குது. இப்போ 2 ஸ்டேட்டில் வந்து புதுசாக பாஜக ஆட்சி அமைக்குது. நீங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த எலெக்ஷனில் வந்து கள நிலவரமே மாறி இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த இடத்துல ரேஷியோ மாறி இருக்குது. இப்போ மத்திய பிரதேசில் எதிர்பார்க்கல, டெல்லி ஃபுல்லாமே பாஜக கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த தேர்தல் நடந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக பிஜேபியினுடைய வாக்கு சதவீதமும் கூடியிருக்கு. போன தரம் 37.5 வருது, இந்த தரம் 40க்கு வந்து பிஜேபி மட்டும். அது தவிர என்டிஏ பார்ட்னர்ஸ் அவங்க 6-7% வாங்கியிருக்காங்க. ஆகவே எல்லா பகுதிகளிலும் மக்களுடைய ஆதரவு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலே நடந்தது மாதிரி சில கூட்டணி கணிப்புகள், புள்ளி விவரங்கள், அதன் மூலமாக ஒரு டாக்டிக்கல் விக்டரி டிஎம்கேக்கு கிடைச்சிது. ஆனால் திமுகவுக்கு மக்கள் ஆதரவு 12% மேல் குறைஞ்சிருக்கு. போன பார்லிமெண்ட்டுக்கு அவங்க வாங்கினது. திமுக 12% ஆதரவு குறைஞ்சிருக்கு அப்படின்னீங்க. இப்போ சமீபத்தில் வந்து சில அமைச்சர்கள், இப்போ பொன்முடியா இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் சொல்லியிருந்தீங்க, செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி ஒரு சில அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு. இதெல்லாம் தெரிஞ்சு வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டுப்படி இப்போ 40 தொகுதியில் இருக்க வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? இல்லை அப்போ மக்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் புரிதல் வரலன்றீங்களா? இல்லை என்ன? இல்லை, நாம் இன்னும் அதிகம் உழைக்கணும்னு சொல்லிட்டேனே. நாம் இன்னும் அதிகமாக உழைச்சி உண்மை நிலையை வந்து நல்லவர் யார், தீயவர் யார், தேசபக்தியோடு செயல்படுறவங்க யார், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக செயல்படுறவங்க யார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நாம் அதிகமாக எடுத்துப்போம். நன்றி. தொடர்ந்து பாஜக வளர்ந்துகிட்டே வருது. 2026 இன்னும் எந்த மாதிரி கட்டமைப்பில் முன்கொண்டு வரும்? 2026 டேக் இட் ஃப்ரம் மீ, பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும்.